एकलव्या JEE Main Test Series 2026. JEE Main की प्रॉब्लम सब कुछ पढ़ना नहीं होती. இந்த வாட்டி தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாதீங்க. Is going to give you the smartest way to crack JEE Mains 2026. మీ ముందుకు వచ్చేసింది JEE एकलव्या Test Series. 93% of students பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனை தான். என்னது? அவங்க மார்க் டெஸ்ட்ல ஸ்கோர் பண்ண முடியாது. அண்ட் டாப் ஆஃப் தட் நம்ம அப்பா அம்மாவும் கேட்டுட்டே இருப்பாங்க, என்னடா நீ படிக்காதனால தான் மார்க் டெஸ்ட்டை நீ நல்லா ஸ்கோர் பண்ணல. ஆனா உண்மையா சொல்லணும்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன், பசங்களுக்கே தெரியாது எதனால மார்க் கம்மியாகுதுன்னு. ஏன்னா எஃபர்ட் எல்லாருமே நிறைய தான் போடுறாங்க. ஸோ JEE Mains பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி வந்து புதுசா இருக்குன்னா, the issue is not with the student, the issue is not about the knowledge, but it is more about practice and concept application. ஸோ JEE Mains இது ரொம்ப உண்மை. ப்ராப்ளம் வந்து ஃபுல்லா படிக்கணும், எல்லாமே படிக்கணும், அதனால தான் நான் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்றது கிடையாது. இட் இஸ் அபவுட் ஸ்டடிங் த ரைட் திங் அட் த ரைட் டைம். அண்ட் அதுதான் ஒரு மார்க் டெஸ்ட் பண்ணணும். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் எல்லாமே ஸ்டூடெண்டோட கான்ஃபிடன்ஸை உடைக்கிற மாதிரி தான் இருக்கு. டெஸ்டிங் ஆன் அன்வான்டட் டாபிக்ஸ், making it unnecessarily too difficult. So ipo it is time for a change, and we at Vedantu are bringing that for you pasangla. Now imagine a test series whose prime objective is to increase ungaloda confidence and guarantee ungaloda selection in JEE Mains 2026. ella test series pathina pasangla, it is either ரொம்ப ஈஸி ஆர் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமா இருந்தா நம்ம கான்ஃபிடன்ஸ் மொத்தமா அழிஞ்சிரும், ரொம்ப ஈஸியா இருந்தா நம்ம ஓவர் கான்ஃபிடன்ட் ஆயிரும், ஏன்னா நம்ம கெத்து பண்றோம்னு நினைச்சுப்போம். ஆனா இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் நாங்க வேதாந்துல ஒரு டீப்பா ரிசர்ச் பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி தெரியுமா? இஃப் யூ கேர்ஃபுல்லி அனலைஸ் JEE Main 2025 போன வருஷம் பேப்பர்ல 3D ஒரு டாபிக் இன் மேத்ஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டாபிக்ல ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ், ஸ்கியூ லைன்ஸ்ல அது CBSE இருக்கு. அந்த கேள்வி வந்து 22nd shift 1ல வந்துச்சு. அகைன் இன் ஈவினிங் ஷிஃப்ட் இட் கேம். அகைன் 23rd Jan ரெண்டு ஷிஃப்ட்லயும் வந்துச்சு. அகைன் 24th, 28th, 29th it had repeated in every single shift. So அந்த டாபிக்கை மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட் முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணினானா கேரண்டீடா இந்த ஷிஃப்ட்ல உட்கார்ந்த எல்லா பசங்களாலையும் அதை ஆன்சர் பண்ணிக்க முடியும். இது வந்து வெறும் 3Dல மட்டும் இல்ல, மற்ற டாபிக்ஸ்ல கூட. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ், அப்புறம் பாயிண்ட் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஏரியா அண்டர் கர்வ்ஸ், இந்த மாதிரி பல டாபிக்ஸ் have very high weightage in our JEE Mains if you analyze the past 3-4 years papers carefully. So அந்த மாதிரி எங்களோட டீம் முழு JEE Main PYQs அனலைஸ் பண்ணி டாபிக்கா we have filtered எதெல்லாம் ஹை வெயிட்டேஜ், பசங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் மூலமா what we want to achieve is to give you confidence. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் நம்பிக்கை உடையும். நான் பேசாம போர்டு எழுதிட்டுமா, நான் பேசாம வேற ஏதாச்சும் எக்ஸாம் படிக்கட்டுமா, VIT ப்ரிப்பேர் பண்ணட்டுமா, இல்லைன்னா போர்டு எக்ஸாம் மார்க் வச்சு எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் they give up on their dreams, on their journey. But we want this to be a revival, a redemption and a second chance for all you guys. And அதனால தான் it has been very thoroughly studied பசங்களா. And நாங்க topics we have found out which can help you score minimum 60% in JEE Mains. So அந்த டாபிக்ஸ் எல்லாம் நாங்க உங்களுக்கு டாபிக் வைஸா டெஸ்ட் வைக்க போறோம் நம்மளோட ஏகலவ்யா JEE Main Test Seriesல. So we are super excited to introduce to all of you the ஏகலவ்யா JEE Main Test Series 2026. With our entire Vedantu team, we have analyzed over 20 years of JEE Mains PYQs, and from 90 big chapters, we have filtered and identified 52 high weightage chapters. And that's how we built very laser focused, highly effective test series. Now you don't have to study everything, full syllabus, not necessary, but you just have to study what actually matters and what has been given high weightage by the organizers, NTA themselves. So in the test series நாங்க எப்படி டிசைன் பண்ணிருக்கோம்னா பசங்களா, சாப்டர் வைஸா இல்லாம முதலாவது டாபிக் வைஸ். இப்போ நீ ஆரம்பிக்கிற வச்சுக்கேன், எல்லா டெஸ்ட் சீரிஸ் நேஷனல் லெவல்ல they focus on சாப்டர் வைஸ் டெஸ்ட். அது கூட ரொம்ப ரேர். ஸ்ட்ரைட்டா பார்ட் டெஸ்ட், அதுவுமே இப்போ வந்து டைம் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. எல்லாருமே ஃபுல் டெஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நேஷனல் லெவல்ல லெஜிட் சூப்பரான டெஸ்ட் சீரிஸ்னு வச்சினா வெரி ஃபியூ ஆர் லெஃப்ட். அண்ட் அதுல ஃபுல் டெஸ்ட் தான் நடத்துவாங்க. ஆனா நிறைய பசங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது, அதனால யாருமே டெஸ்ட் அட்டென்ட் பண்ண மாட்டானுங்க. ஆனா இப்போ யாரெல்லாம் ஒரு கம்பேக் கொடுக்கணும், ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு நாங்க we have designed topic wise test தான். அதான்டா பியூட்டி. ஏன்னா இந்த அக்டோபர் மாசம் நவம்பர் மாசம் we have planned 93 topic test. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே high weightage topics. We have analyzed so many years and come up with 93 topics which are important in maths, physics and chemistry. அதுவுமே equally spread கிடையாது.
சார் 93னா 31 மேத்ஸ், 31 பிசிக்ஸ், 31 கெமிஸ்ட்ரியா சார்? இல்ல, 36 பிசிக்ஸ், 32 கெமிஸ்ட்ரி அண்ட் 25 டாபிக் டெஸ்ட் இன் மேத்ஸ். எல்லாமே 1 hour டெஸ்ட் பசங்களா. ஸோ ஜஸ்ட் நீ 1 hour காலையில படிச்சுட்டு நைட் 1 hour இந்த டெஸ்ட் எழுதினாலே நீ யோசித்து பாரு, அக்டோபர் நவம்பர் 2 மாசத்துல இந்த டாபிக்ஸ்லாம் கிங் ஆயிடுவ. யூ வில் பிகம் an expert and all these topics are the ones you will get questions in your exams. சம்மல அக்டோபர் நவம்பர்ல இந்த 2 மாசத்துல நீ கிட்டத்தட்ட 2300 கேள்வி சால்வ் பண்ணிருப்ப. Imagine how much experience and confidence you will have. So இது மட்டும் இல்ல சார், என்ன சார் டெஸ்ட் சீரிஸ்ல வெறும் டாபிக் வைஸ் டெஸ்ட் மட்டும் தானா? இல்ல பசங்களா, அது வெறும் அக்டோபர் நவம்பர் பிளான். இன்னும் ஃபுல் ஸ்டோரி முடியல. அடுத்தது we have டிசம்பர்ல 11 பார்ட் டெஸ்ட். பார்ட் டெஸ்ட்னா குட்டி குட்டி சிலபஸ். எப்படின்னா ஃபுல் போர்ஷன் இல்லாம, ஃபுல் போர்ஷன் வச்சா நிறைய பேர் பயப்படுவாங்கடா. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது. என்னை கேட்டாலுமே ஐ வாண்ட் சம் சஃபிஷியன்ட் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் இட். ஸோ பார்ட் டெஸ்ட்னா ஒரு 3 சாப்டர் 4 சாப்டர் பிசிக்ஸ்ல, ஒரு 4-5 சாப்டர் கெமிஸ்ட்ரியில, 4-5 சாப்டர் மேத்ஸ்ல, அது நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா உனக்கு டைம் இருக்கும். அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, கேப் கொடுப்பாங்க 2 டெஸ்ட்டுக்கு நடுவில். ஸோ அப்போ அந்த கம்மி போர்ஷன் படிச்சுட்டு நீ பார்ட் டெஸ்ட் எழுதுவ. ஆல் இந்தியால நிறைய பேர் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து இட் இஸ் ஆல் ஓவர் இந்தியா. லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் will write this test and you will get your ranking. ரேங்க்லாம் வரும் நாங்க சொல்ற டைம்க்கு நீ எழுதுனீனா. அண்ட் இது நம்மளோட டிசம்பர் பிளான். ஜனவரியில ஃபுல் டெஸ்ட். எப்படி பாத்தியா படிப்படியா டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ அக்டோபர் நவம்பர்ல டாபிக்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகு. அப்பதான் உனக்கு ஒரு தைரியம் வரும், உனக்கு ஒரு ஆசை வரும், என்னாலையும் முடியும், நானும் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும்னு. அப்புறம் டிசம்பர்ல பார்ட் டெஸ்ட், இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்றது. பார்ட் டெஸ்ட்லாம் நல்ல நல்ல கேள்விலாம் வரும். ஸோ உன்னோட வீக் ஏரியாஸ் எக்ஸ்போஸ் ஆகி நீ எக்ஸ்ட்ராவா படிக்கலாம். அப்புறம் ஜனவரியில ஃபுல் டெஸ்ட் which the entire country will write and that will exactly predict where you will land up. And on the full test எல்லாம் unpredictable, tough and pressure filled, just like your JEE mains. Actual JEE mains எப்படி இருக்கும்? So imagine இதெல்லாம் பண்ணாம நீ டைரக்டா போறதுக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? So that is why I keep repeating, டே டெஸ்ட் சீரிஸ் தான் கேம் சேஞ்சர். டெஸ்ட் சீரிஸ் உன்னோட வாழ்க்கையே மாத்தும். ஏன்னா இது ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களா. ஏன்னா 4 மாசம் கழிச்சு நீ ரிக்ரெட் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ டைம் இஸ் ஓவர், இட் இஸ் டன். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ்ல யூ வில் லேர்ன் ஹவு டு ஹேண்டில் ப்ரெஷர், எப்படி டைமை மேனேஜ் பண்றது, எக்ஸாம் டெம்பரமெண்ட் நான் சொல்லிட்டே இருப்பேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஏன்னா ஒரு எக்ஸாம் 3 hour உட்காந்து எழுதுறது இந்த காலத்துல கஷ்டம்டா. நம்மளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் எல்லாமே கம்மி. ஸோ அப்போ யூ ஹேவ் டு ட்ரெயின் யுவர் மைண்ட். பிகாஸ் உனக்கு 1008 டிஸ்ட்ராக்ஷன், போர்டு எக்ஸாம், ப்ரீ போர்டு, ஸ்கூல்ல ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் அதே நேரத்தில் வந்து அமையும். ஸோ அதெல்லாம் மீறி நீ தெரிவிக்க விடணும்னா யூ நீட் டு ட்ரெயின் யுவர் பிரெயின், ட்ரெயின் யுவர் மைண்ட் ஃபார் இட். ஸோ மொத்த டெஸ்ட் சீரீஸ்ல 5000 கேள்வி நீ சால்வ் பண்ணிருப்ப ஜஸ்ட் பை ஒர்க்கிங் வித் அஸ். ஸோ நீ வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் கம்ப்ளீட்டிங் ஃபுல் சிலபஸ் பசங்களா. ஏன்னா எப்படா நீ பண்ணுவ? பிசிக்ஸ் இப்போ படிக்கிற, ஃபுல் சிலபஸ் படிக்கணும்னு ஆசைப்படுற, 11th பேக்லாக் இருக்கு, என்ன பண்ணுவ? HC1 எடுத்து ஃபுல்லா சால்வ் பண்ணுவியா? டைம் இருக்காது. லெக்சர் கேப்பியா? ஒரு லெக்சரும் 1.5 2 hours இருக்கும். ஒரு சாப்டருக்கு 5-6 லெக்சர் இருக்கும். எப்படி நீ லெக்சர்ஸ் பார்த்து முடிச்சு அப்புறம் நீ எப்போ சால்வ் பண்ணுவ? So the easier and the smarter way to increase drastically right now is to go for topic wise tests, high weightage areas, be unbeatable in that. அப்பதான் JEE நீ தெரிக்க விட்டு நீ ஆசைப்படுற NIT குள்ள போக முடியும். அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க NIT டீச்சர் தான் நம்பர் 1. I wish you guys make it into that. கடைசியா மிக முக்கியமான கேள்வி, சார் இதெல்லாம் ஓகே சார், சூப்பரா இருக்கு, பட் விஷயத்துக்கு வாங்க சார், எவ்வளோ நான் பே பண்ணணும்? What is the fees to join the test series? And do you give any guarantee? So பசங்களா, இந்த டெஸ்ட் சீரிஸ் பிரைஸ் யூசுவலா பாத்தீங்கன்னா it is 5000. நீங்க வந்து இந்தியாவிலே டாப் டெஸ்ட் சீரிஸ் எழுத ஆசைப்பட்டீங்கன்னா it is usually around 5000. But ஆனா we realized at Vedantu that not many students can afford it and we wanted every one of you to enjoy and grow. ஏன்னா இது வந்து உன் வாழ்க்கையை தீர்மானிக்க போற 3 மாசம் தான். அதனால we have kept the test series price at just 999. Are you all happy? தாட்ல போடுங்க ஒரு ஃபயரை. இந்த ஆஃபர் வந்து வெறும் செப்டம்பர் 30th வரைக்கும் தான் பசங்களா. அதுக்கப்புறம் திருப்பியும் பழைய பிரைஸ்க்கு போயிடும். ஸோ ஹரி அப் and join the batch immediately. I have given the links in the description and also in the chat box. So here's my personal guarantee. In the test series மூலமா you will see drastic growth பசங்களா. நீ உண்மையா இதை ஃபாலோ பண்றா, டாபிக் வைஸ் டெஸ்ட் டெய்லி எழுது, அதுக்கு ரீசன் கொடுக்காத. ஏன்னா இது ஒரு செகண்ட் சான்ஸ், ஒரு லாஸ்ட் சான்ஸ் at getting into your dream college, NITs or IITs. ஸோ அதுலேயுமே ஒரு எக்ஸ்கியூஸ்மா வைக்காதீங்கடா. ஏன்னா நம்ம பசங்க யூஸ்வலா எக்ஸாம் வரப்போ ஒரு சீரியஸ்னஸ் வந்துடும். அண்ட் நிறைய பேர் நீங்க எல்லாருமே நல்லா பண்ணுவீங்க. அண்ட் ஐ ரியலி விஷ் யூ வில் யூட்டிலைஸ் இட் டு த ஃபுல்லஸ்ட் பிகாஸ் தட்ஸ் when you see maximum growth. என்னோட கேரண்டி ஒரு 30-40 மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நீ 90-100 இருக்கீங்கன்னா 130-140 வரைக்கும் போகலாம்.
இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் itself. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீ அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணினா செகண்ட் அட்டெம்ப்ட்ல யூ வில் பி ஈவன் மோர் மோட்டிவேட்டட் அண்ட் இது திருப்பி கண்டினியூ ஆகும். ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வில் யூட்டிலைஸ் இட் அண்ட் லெட்ஸ் ராக் இட் டுகெதர் பசங்களா. தெரிக்க விடுங்க, ஸ்கை இஸ் த லிமிட். ஆல் தி பெஸ்ட்.